வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் அண்ட் பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷன் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். உணர்தல், புரிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உணர்தல் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளை சுற்றி இம்மீடியட்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்கிறது, அதனோட செயல்பாடு எப்படி இருக்குது, நாம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த உணர்தல் இருக்கும்பொழுது சில சமயத்தில் அது ரொம்ப ஹாப்பியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம போயிட்டோம் என்ன சொன்னால், நம்மளை அறியாமல் நம்மளும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். சில நேரத்தில் அது என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அங்கே ஒரு வேறு ஏதோ ஒரு கமோஷன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் வி ஃபீல் சிம்பத்தி டு த விக்டிம்ஸ் அண்ட் வி ஆர் எம்பத்தைசிங் தோஸ் ஆர் ரியலி இன் ட்ரபிள். அதுவும் நடக்கிறது. இதெல்லாம் ஹியூமன் பிஹேவியருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்களாகும். அதனால தான் நம்ம மனுஷனாக இருக்கிறோம். முதல் விஷயம். இது இல்லாமல் சில சமயத்தில் ஆன் சம் அதர் அக்கேஷன்ஸ், சம் ரேர் அக்கேஷன்ஸ் என்ன நடக்கும்னு கேட்டால், நம்மளோட சிம்பத்திக்கு எம்பத்திக்கெலாம் இடம் இல்லாமல் இமிடியேட்லி வி ஆர் இன்வால்விங் இன் டு தட். அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணிக்க வச்சுக்கிறோம். சில சமயத்தில் ரொம்ப அதில் ஒதுங்கி போகிறோம். ஏன்னு கேட்டால், அதுபோல் ஒரு பிஹேவியர், அதுபோல் ஒரு புரிதலுக்கு நம்ம தயாராக இல்லை. வி டோன்ட் ஹாவ் எக்ஸ்போஷர் ஆஃப் தோஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு நம்ம தயார் பண்ணினதே கிடையாது. அதுபோல் ஒரு எக்ஸ்போஷரே நம்மளுக்கு இல்லைன்னா வி கெட் அவர் செல்ஃப் அன்னோய்டு இன் மிங்கிளிங் வித் தோஸ் ஆக்ஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸில் நம்ம இதுக்கு நிறைய விஷயத்தில் சொல்லலாம். எல்லாருக்குமே சில விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க தெரியாது. எல்லாருக்குமே சில விஷயங்களில் இமிடியேட்டாக தன்னை நுழைச்சிக்க தெரியாது. ஸோ தே வாண்ட் டு பி எ பாசிவ் ஸ்பெக்டேட்டர் இன் வாட் இஸ் ரியலி எக்ஸாக்ட்லி கோயிங் ஆன் இன் தி இமீடியட் என்விரான்மெண்ட். அதை பார்த்துட்டு வெறும ஒரு வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு அதில் தன்னை பங்கு பற்றிக்க கொள்ள முடியாது. ஆனால் இதுவே அவங்களோட லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சில செய்திகளாக இருந்தால் அவங்க அதில் பங்கு பற்றிப்பாங்க. இது என்ன காட்டுறது அப்படின்னு சொன்னால், அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இமீடியட் என்விரான்மெண்ட், அவர் cognition, that is our the individual's ability to cognitize the things which are available in the immediate environment. அந்த மாதிரி ஒரு கமோஷன் இருக்கிற சுச்சுவேஷன்லையோ இல்லை ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப அளவில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது. இல்லாட்டி போனால் அவங்களோட இன்னபிலிட்டி. அங்கே போனால் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகணும், பேசணும், நடிக்கணும், எல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு நடிக்க தெரியாதுன்னா இமிடியட்லி வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தட். அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி சிம்பிளி ஸ்லிப்ஸ் அவே ஃப்ரம் தட். நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக அதை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சிக்கிறோம். இமிடியட்லி வி வாண்ட் டு குவிட் த பிளேஸ், வி ஆர் அனேபிள் டு ஸ்டே ஹியர், மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப்கே ஒரு ஆர்டர் போட்டுவிட்டு நம்ம வெளியில் வரோம். அப்படின்னா அவர் எமோஷ்னல் மெச்சூரிட்டி இஸ் நாட் அட் ஆல் ரெடி டு டேக் த டைப் ஆஃப் ஹெவி ஸ்டிமுலஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நிஜமான நிஜம். இதில் என்ன ஆகும், நம்மளோட பிரெயினுக்கு அப்படி ஒரு எக்ஸ்போஷர் இல்லை. நம்மளோட மனம் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. முதல் விஷயம், அவை ஏற்றுக்கொள்ள திணறுகிறது. அது கூட சொல்லிக்கலாம். அப்படின்னா நம்மளால் அதனோட பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியாது. அடுத்தது, நம்ம இது எல்லா என்விரான்மெண்ட்லேயும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா சில சமயத்தில் இது சோஷியல் இன்ட்ராக்ஷனில் போகும்போது அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஒரு ஆர்டினரி ஆளுக்கு அது பயன்படுத்த முடியாது. இதில் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ஒரு பெரிய ரோல் பண்ணும். சோஷியல் மெச்சூரிட்டி ஒரு வேல்யூ கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே சோஷியல் இன்டராக்ஷன்றது ஒரு எபிலிட்டி தட் ஹாஸ் டு பி டெவலப்டு. யூ ஹாவ் டு கல்டிவேட் தட். அப்படின்னு சொன்னால் அதை வளர்த்துக்கிட்டா தான் அந்த சோஷியல் இன்டராக்ஷனில் ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்